الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக அல்லாஹ் ஒருவனுக்கு என்று எல்லாமல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய அருள் தூதர் பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் அழகிய மார்க்கமாம் தீனுல் இஸ்லாமை உலகெங்கும் எடுத்துச் சென்று பரவச் செய்த தாயிகள் சபா தாயிகள் நல்லவர்கள் மற்றும் இந்த புனிதமான ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் கருணையும் என்றென்று உண்டாகமாக என்று வேண்டியவனாக மிக அருமையான ஒரு சூழலிலே மிக அருமையான ஒரு மாதம் தொடங்குகின்ற நாளிலே அந்த தொடக்கத்தினுடைய ஒரு அறிகுறியை முன்னிட்டு அல்லாஹ்வுடைய அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்திலே நம் அனைவரும் இங்கே ஒன்று கூட அருள் செய்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன். அருமையான பெரியவர்களே, கண்ணியமிக்கோர்களே, ஷாபான் மாதத்தினுடைய நிறைவிலே அந்த மாதம் நிறைவு பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு உபதேசம் செய்வார்கள் என்பதாக சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு வைத்தியத்திலே பதிவாகி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஷாபான் மாதத்தினுடைய இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்வார்கள். என்ன உபதேசம் என்று சொன்னால், உங்கள் மீது
பரக்கத்து நிகழ் செய்யக்கூடிய ஒரு மாதம் உங்கள் மீது கடறப் போகிறது. இது ஒரு வகையான முன்னோட்டமாக அடுத்தாற் போல வரக்கூடிய அந்த புனிதமான ரமலான் மாதத்தினுடைய முன்னோட்டமாக இந்த ஹதீஸ் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்கள் மீது பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு மாதம் நிகழ்ந்து இருக்கிறது. அந்த மாதத்திலே தான் 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ர் என்னும் இரவு உள்ளது. இந்த மாதத்தில் அல்லாஹ் நீங்கள் நோன்பு நோற்பதை கட்டாய கடமையாகவும் இரவில் நின்று வணங்குவதை என்னுடைய சுன்னத்தாகவும் அங்கீகரிக்கிறார். இம்மாதத்தில் ஒருவர் ஒரு பரலை நிறைவேற்றினால் ஒரு அடிமையை உரிமை விட்டவர் போலவும், மற்ற மாதங்களில் 70 பரல்களை நிறைவேற்றியது போலவும் இருக்கும். அல்லாஹ் பூமியினுடைய ரணத்தை ரிஸ்கை விஸ்தீரணமாக ஆக்குகிறான் என்பதாக அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கக்கூடியதாக. அருமையான பெரியவர்களே, நாமெல்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம், புனிதமும் கண்ணியமும் மிக்க அருள் மிகுந்த இந்த ரமலான் மாதம் நம்முடைய கரங்களிலே இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. ரமலானுடைய வருடம் இந்த 30 நாட்களும் படைத்தவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக அந்த நோக்கத்துடன் நம்முடைய எண்ணம், நம்முடைய நீயத், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் இந்த 30 நாட்களும் படைத்தவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நோக்கத்துடன் நம்முடைய உள்ளங்களிலும் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலும் வாழ்விலும் நல்ல மாற்றங்களை விதைத்து வளர்த்துவிடக்கூடிய அல்லாஹ்வுடைய கருணை, அந்த ரஹ்மத் நம் மீது இறங்கக்கூடிய ஒரு சூழல் நம்மிடத்திலே வந்து அடைய இருக்கிறது என்பதை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நோன்பு நோற்பது, குர்ஆன் ஓதுவது, அல்லாஹ்வை இந்த மாதம் முழுவதும் நினைவு கூறிக்கொண்டே இருப்பது, தர்மம் செய்வது, சொல்லில் செயலில் மிக கவனமாக மாற்றத்தை பேணுவது என்கின்ற ஒரு அருமையான சூழ்நிலையில நம்ம வாழ வைக்கக்கூடிய ஒரு மாதம் நம்மிடத்திலே வரவேற்க நாம் தயாராக இருந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹ்மத்தாக நம் மீது பொழிய இருப்பதனுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இன்றைக்கு எதிர்பாராமல் நம்முடைய பகுதிகளிலே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிய இருக்கிறது என்பதற்கு ஒரு அழகான அடையாளமாக அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்துள்ளோம். இந்த ரமலானை நாம் வரவேற்போம். நம்முடைய தலைமுறை அதுதான். இந்த ரமலானை நாம் வரவேற்போம். இந்த ரமலானை நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி வரவேற்றார்கள், இந்த ரமலானை அவருடைய சிந்தனையிலே எப்படி வைத்திருந்தார்கள், எப்படி வரவேற்றார்கள் என்று சொன்னால் தஃசீர்களிலே, கிதாபுகளிலே இமாம்கள் எழுதுகிறார்கள். ரமலானுக்கு முந்தைய 6 மாதங்கள்ல ரமலானை அடைகிற அந்த பேருக்காக, ரமலானை நாம் எப்படியாவது அடைய வேண்டும் என்கின்ற அந்த பேருக்காக, அல்லாஹ்வுடைய அருளுக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் என்னுடைய இந்த ரமலான் கழிந்ததற்கு பிறகு அடுத்தாற் போல வரக்கூடிய ரமலானையும் நான் அடைய வேண்டும் என்பதற்காக முந்தைய 6 மாதங்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள், துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் வந்துவிட்டது, ரமலானை அடைந்ததும் நல்ல செயல்களின் மூலமாக, நற்செயல்களின் மூலமாக, நல்ல அமல்களின் மூலமாக அவர்கள் அதை கடைபிடிப்பார்கள். ரமலான் முடிந்த பிறகு
ரமலானிலே செய்த அந்த நற்செயல்களை நீ அங்கீகரித்துக்கொள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே மீண்டும் பிரார்த்தனை செய்வார்கள் என்று பார்த்தால் அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு வருடம் முழுவதும் ரமலானுடைய சிந்தனையிலேயே நம்முடைய சகாபாக்களும் நம்முடைய முன்னோர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவிப்பார்கள். நமக்கு தெரியும், ரஜபு மாதம் பிறந்த உடனே, அதாவது ரமலானுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே ரஜபு மாதம் பிறந்த உடனே 5 வேளை தொழுகையிலேயும் நாம் செய்யக்கூடிய துவாவாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு துவா என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லக்னா ரமலான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரமலானை நாம் அடைந்து கொள்வதற்கும் ரஜபு மாதத்திலே எனக்கு வாழ்த்துக்களுடைய வாழ்த்துக்கள் கிடைப்பதற்காகவும் ரஜபு மாதத்திலே இருந்து நாம் வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறோம். இந்த ரமலானுக்காக, இந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த ரமலானை அடையாமல் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இந்த ரமலானை அடைய முடியாமல் ஷாபான் மாதத்துடைய நிறைவு நாட்களிலே இந்த மண்ணை விட்டு மறைந்து போகக்கூடியவர்களுடைய மையத்துகள் கபல்களிலே இருந்து துடிக்கின்றன, அழுகின்றன. இந்த ரமலானை நான் பெற்றுக் கொள்ளாமல் நான் மௌத்தாகிவிட்டேனே என்பதற்காக அந்த மையத்துகள் கவலைப்படுவதாக அவர்கள் எழுதுகிறார்கள். அன்னை பெரியவர்கள், ரமலான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. அரபு மாதங்களிலே 9வது மாதமாக இந்த ரமலான் இருக்கிறது. பல வரலாற்று சிறப்புகளை ரமலான் மாதத்திலே இஸ்லாமிய வரலாறு சந்தித்திருக்கிறது. முதலாவதாக இந்த ரமலான் மாதத்திலே தான் குர்ஆன் முதலாக இறக்கப்பட்டது. இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்-பக்ராவிலே 135வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷஹர் ரமதான் அல்லதி உன்சிலத் ஃபிஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதிலே தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை எது தீமை எது என்று பிரித்து அறிவிக்கக்கூடிய சக்தி உடையதாகவும் இருக்கக்கூடிய இந்த அல்-குர்ஆன் என்பது இறக்கப்பட்டதான மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் அருளப்பட்டதாலேயே ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க அல்லாஹ் கட்டளையிட்டான். இது சிறப்பு. குர்ஆன் வந்த காரணத்தாலே ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. ஏனென்று சொன்னால், இன்னும் வரலாறுகளை நாம் தோண்டி படிக்கின்ற போது இதற்கு முந்தைய சமுதாயங்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாமே ரமலான் மாதத்திலேதான் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகளையும் நாம் ஹதீஸ்கள் வழியாக நாம் பார்க்கிறோம். வாசிலாபின் அல்-அஸ்தவு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலேயும், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலேயும், இந்த தஃசீரிலே அவர்கள் எழுதக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு முந்தைய சமுதாயங்களின் மீது இறக்கப்பட்ட வேதங்களும் இதே போல ரமலானிலேதான் இறக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிபா அலைக்கும் ஸியாமு கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறானே, நீங்கள் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையுடையவர்களாக ஆகலாம், நீங்கள் நிறைவேற்ற உடையவர்களாக ஆகலாம், நீங்கள் சிறந்தவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இதற்கு முன்பு இருந்த சமுதாயம், அந்த சமுதாயத்திற்கும்
வேதங்கள் எப்போது இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய விஷயம், ரமலான் மாதம் முதல் இரவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுகுபுகள் இறக்கப்பட்டன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுகுபுகள் இறக்கப்பட்டன. சுகுபுகள் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அறிக்கை, அல்லாஹ்வுடைய அறிவிப்புகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலான் சிறை ஒன்றிலே இறக்கப்பட்டனர். அதற்கு பிறகு 700 ஆண்டுகளுக்கு பின் ரமலானுடைய 6வது பிறையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் அருளப்பட்டது. அதற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் பிறை 12வது நாளிலே ஜபூர் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1700 ஆண்டுகளுக்கு பிறகு ரமலான் பிறை 13லே இன்ஜில் வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 620 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குர்ஆன் வேதம், அல் குர்ஆன் வேதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது என்று அந்த ஹதீஸ் எடுத்துச் சொல்கிறது. ஆகவே வேதங்கள் வந்த மாதம், மறைகள் வந்த மாதம், நன்மைகள் நிறைந்த மாதம், புனிதமான மாதம், போர்கள் தடுக்கப்பட்ட மாதம், அருளும் மன்னிப்பும் நிறைந்த மாதம், ஷஹ்ரே அஜீம், ஷஹ்ரே முபாரக், ரமலான் கரீம். இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும், இஸ்லாமிய மாதத்துக்கும் ஒரு சிறப்பான விஷயம் உண்டு, ஒரு சிறப்பான பெயர் உண்டு. ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் அது வசந்தத்தினுடைய முதல் நிலை, வசந்த காலம் ஆரம்பிப்பதனுடைய முதல் நிலை. அதே போல ரஜப் என்று சொன்னால் வெற்றி என்று பொருள். அதே போல ரமலான் என்று சொன்னால் எரிப்பது, ஒடுக்குவது, அழிப்பது என்று பொருள். எதை எரிப்பது, எதை அழிப்பது, எதை ஒடுக்குவது என்று சொன்னால் பாவத்தை ஒடுக்குவது. ரமலான் மாதத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் பாவங்களை ஒடுக்குவது. ரமலானின் 30 நாட்களிலே அந்த 30 நாளையும் 3 பத்தாக பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு பத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லப்படுகிறது. முதல் 10 அது ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணை இறங்குகின்ற 10 நாள். முதல் 10 நாளிலே அல்லாஹ்வுடைய கருணை இறங்குகிறது. இரண்டாவது 10 மஃபிரா, பாவ மன்னிப்பு. இரண்டாவது பாவ மன்னிப்பு. மூன்றாவது 10 நஜாத் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே இருந்து விடுதலை. இந்த 3 10கையும், இந்த 3 காரியங்கள் அவற்றை பெற்றுக் கொள்வது நம்முடைய ஒரு கட்டாய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ் நரகத்தில் இருந்து நம்மை விடுவிப்பது ஆகிய விஷயங்கள். இதை காட்டில நமக்கு என்ன வேண்டும்? இது ஒரு பெரிய பேக்கேஜ், இது ஒரு பம்பர் பரிசு. இந்த ரமலான் மாதம் நம்மிடத்திலே வருவது, அதிலே நாம் அமல் செய்வது என்பது ஒரு பெரிய பம்பர் பரிசாக நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பரிசு நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளையில் இருந்தோ, நாளை மறுநாளிலே இருந்தோ அறிவிப்புகள் வரும். அதற்கு தகுந்தாற் போல நாம் இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுகள் எல்லாம் மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பரிசுகள் அல்ல, மிக முக்கியமாக அறிவின் பெரியவர்களே, சகோதரர்களே, ரஹ்மத் என்பது அல்லாஹ் தரக்கூடியது. பாவ மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்வாக தரமாட்டார். பாவம் செய்தவனை கூப்பிட்டு இங்கே வா, உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டார். அந்த பாவ மன்னிப்பை நாம் தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும், நாம் தான் கேட்க வேண்டும். மனிதர்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவம் செய்யக்கூடிய இயல்போடுதான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யக்கூடிய இயல்போடுதான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மூல தந்தை பிதா
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதராகவும் முதல் நபியாகவும் படைக்கப்பட்டார்களே, அவர்களே பாவம் செய்தார்கள், அல்லாஹ்வால் தண்டிக்கப்பட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வழி தோன்றலாக வந்த நாம் எவ்வளவோ பாவம் தெரிந்தும் செய்வோம், தெரியாமலும் செய்வோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பாவத்திற்கான மன்னிப்பை ரமலான் மாதம் 27 வரையில நாம் காத்திருந்து கேட்க வேண்டிய அவசியமில்லை. எப்போது பாவம் என்று நாம் உணர்கிறோமோ அந்த பாவத்தை அப்போதே அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்தி அந்த பாவத்தை மீண்டும் நாம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை வைத்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாதம், அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் இந்த மாதத்திலே நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அப்துல்லா பின் ஜுஜ்வான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் மிகச் சிறந்த மனிதராக இருந்தார், மிக நல்ல மனிதராக இருந்தார். நல்ல விருந்தோம்பல் செய்வார், விருந்தினரை உபசரிப்பார், கைதிகளை விடுவிப்பார், அடிமைகளை விடுவிப்பார், ஏழைகளுக்கு உணவளிப்பார். இது எல்லாம் அவருக்கு மறுமையிலே பலன் தருமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸிலே அவர்கள் அறிவிக்கிறார்கள், பலன் தராது. கைதிகளை விடுவித்தால், அடிமைகளை விடுவித்தால், விருந்தோம்பல் செய்தால், பல நன்மைகளை செய்திருந்தாலும் பலன் தராது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நாளாவது அவர் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர் கேட்டதே இல்லை. அப்படி கேட்காத போது அல்லாஹ் தானாக தரமாட்டான். ஏன் அப்படி என்று சொன்னால், ஒரு பாவம் செய்த போது அந்த பாவத்துக்காக நாம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், அது பாவம் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிறது. இது ஒன்றுமே இல்லாமல் தானாக வந்து மடியிலே விழாத விஷயம் பாவ மன்னிப்பு என்பது தானாக. நாம் பதவி கேட்க வேண்டும், கெஞ்சி கேட்க வேண்டும். அதற்காகத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமதியிலே 3545வது ஹதீஸாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கோபத்தோடு சொன்னார்கள், ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவரது பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அம்மாதம் கழிந்துவிட்டது என்று சொன்னால், அவருடைய பாவம் கழிந்துவிட்டது என்று சொன்னால், அந்த மாதம் கழிந்துவிட்டது என்று சொன்னால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று கோபமாக சொன்னார். பாவ மன்னிப்பு மிக முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, என்னோட ஹதீஸும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலேயும் தப்ரானியிலேயும் பதிவாகக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போல ஒரு ஜும்மாவிலே மேடையின் மேலே மிம்பரின் மேலே ஏறி வருகிற போது ஆமீன் 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 என்று 3 முறை சொல்கிறார். தொழுகை முடிந்துவிட்டது. தொழுகை முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மிகவும் பரிவாக நின்று கேட்கிறார்கள், யாரும் சொல்லலாம், என்றைக்கும் கேட்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கு நாங்கள் கேட்டோம், என்ன சகோதரர் என்ன கேட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் விற்பனையை ஏறுகிற போது எப்போதும் சொல்ல மாட்டீர்கள், ஆனால் இன்னைக்கு ஆமீன் 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 என்று 3 முறை இடைவெளி விட்டு சொன்னீர்களே, என்ன காரணம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், யார் சொல்லலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் நண்பர்களை எழுதுகிற போது, முதலடி எடுத்து வைக்கிற போது மாணவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து இடத்திலே சொன்னார், யார் ரமலானை அடைந்தும் தங்களின் பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது நான் அவர்கள் ஆமீன் சொல்றேன். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
குர்ஆனுடைய வாசகங்களை எடுத்துக்கொண்டு வகியை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் தங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கோரவில்லையோ அவருடைய வாழ்வு நாசமாகும் என்று ஒரு சபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த பாவியையும் எவ்வளவு பெரிய துரோகியையும் எதிரியையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு வேல்யூ, எப்படிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கிறது. அந்த துஆவுக்கு துஆ கேட்டவர் ஜிப்ரீல், ஆமீன் சொன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் இந்த பாவ மன்னிப்பை இந்த ரமலான் மாதத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். அது ஒன்றாவது விஷயம் பாவ மன்னிப்பு. இரண்டாவது ஆமீன் சொன்னது எதற்கு என்று சொன்னால், தாய் தந்தை 2 பேர் இருக்கிற போது 2 பேரையும் யாராவது ஒருவர் இருந்தாலும் அவரை புறக்கணித்து வாழ்வருடைய வாழ்வு நாசமாகட்டும் என்று இரண்டாவதாக சொன்னால் அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவதாக என்னுடைய பெயர் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற நேரத்திலே யார் அதற்கு செலவாக்கு சொல்லவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். அதற்காகத்தான் 3 முறை ஆமீன் கூறினேன் என்பதாக எடுத்துக் கொள்கிறது. நாம் அந்த ஹதீஸை உணர்கிற போது சபிப்பது நபியினுடைய பழக்கம் அல்ல, ஆனாலும் பகைவரையும் மன்னித்து பழக்கப்பட்டவர்கள் இதற்கு ஆமீன் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்களும் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாம் நன்றாக எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அருகில் சகோதரர்களே, பெரியோர்களே கூறி முதல் அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அருமை பெரியவர்களே, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அகமதுல, நஸீல, ஹாக்கிம் இந்த 3 நூல்களிலே பதிவாகிறது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து என்னை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நற்செயல்கள் எதையாவது எனக்கு நீங்கள் போதியுங்கள் யார சொல்லலா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நோன்பு இருப்பாயாக, அதற்கு நிகரானது எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். எனக்கு அது போதவில்லை. திரும்பவும் அவர்களிடத்திலே போனேன். எனக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய எதையாவது ஒன்றை இன்னொன்றை அடைவீங்கள் என்று நான் கேட்டேன். அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருப்பாயாக என்று சொன்னால் இந்த நோன்புடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டியதான். ஒரு சிறு வியாதி வந்து விட்டது என்று சொன்னால் அருமை பெரியவர்களே, அது உடனே அதை சாக்காக வைத்துக் கொண்டு உடல்நிலை சரியில்லை என்று நோன்பை புறக்கணிக்கக்கூடிய பல பேரை நாம் இப்போது வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நோன்பை விட வேண்டும் என்று சொன்னார், இந்த மாதத்திலே நீங்கள் நோன்பை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார். உண்மையிலேயே ரொம்ப பெரிய டாக்டர், உண்மையிலேயே பெரிய டாக்டர், அந்த டாக்டர் உங்களுக்கு உதவாது என்று சொன்னால், இது உங்களுக்கு ஒத்து வராது என்று சொன்னால் நீங்கள் அப்போது நீங்கள் நோன்பு விடலாம். அதை பற்றி பிரச்சனை. ஆனால் யாரோ கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், சரியாக படிக்காதவர்கள் சொல்ல போனால் போலி டாக்டர், ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு நோன்பு ஒத்துக்காதே என்று சொன்னால் உடனே அதை காரணமாக வைத்துக் கொண்டு நோன்பை விடுவோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய குற்றமாகும் அல்லாததில்லை என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒரே ஒரு மாதம், அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த நோன்பினால எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன
இருக்கின்றன என்பதை நாம் நன்றாக எதிர்பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அறிவிக்க பெரியவர்களே, சல்மான் பார்க்கிற அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸாக இருக்கிறது. நோன்பு திறக்க வைப்பதை பற்றி எவனொருவன் நோம்பாளிக்கு நோன்பு திறக்க கொடுக்கிறானோ அவன் ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறார். இது பொறுமையுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களாலே வசதி இல்லையே, நாங்கள் கொடுக்க முடியவில்லையே, நோன்பு திறப்பதற்காக இதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்க முடியவில்லையே, நாங்கள் ஒன்றுமில்லாத ஏழைகளாக இருக்கிறோமே என்று சொல்லுகிற போது ஒரே ஒரு முடக்கு பால், ஒரே ஒரு பழம், ஒரே ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தாவது நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நோன்பு திறப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயத்தை, நோம்பாளர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் நன்றாக பார்க்கிறோம். அதற்கடுத்து அந்த பெரியவர்களே, ரமலானிலே ரொம்ப தலையாய அமல் எது என்று சொன்னால் குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது இந்த மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் நாம் குர்ஆனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை ஓடுவது பரவான விஷயம் அல்ல. குர்ஆனை ஓடுவது பரவான விஷயம் அல்ல. அல்லாஹ் 5 கடமைகளை சொன்னவர் குர்ஆனை ஓடுவது பரவான என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எல்லோரும் பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் எந்த பரலையாவது நாம் நிறைவேற்ற முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை ஓதாமல் போட முடியுமா? குர்ஆனுடைய கட்டளையின்படி நடக்காமல் ஜக்காத்து கொடுக்க முடியுமா? குர்ஆனுடைய அடிப்படைகள் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியுமா? எந்த பரலை நாம் குர்ஆனுடைய அடிப்படை இல்லாமல் செய்ய முடியும்? ஆகவே குர்ஆன் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இஸ்லாம் என்கிறார்கள் பெரிய கட்டிடத்தை கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான விஷயம் குர்ஆன். ஓத தெரியாதவர்கள் இந்த மாதத்திலே கற்றுக்கொண்டு ஓடுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மறைமுகமான கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் இதை மறுமை என்று சொல்லவில்லை. நோக்கையான நான் வரலையே பிடிக்கல, நான் நோம்பே பிடிக்கல, குர்ஆன் மறுமை ஒன்றும் கிடையாது என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னபடி எந்த பரலும் குர்ஆனுடைய சம்பந்தம் இல்லாமல் நடக்கவே முடியாது. ஆகவே இந்த வரக்கூடிய இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதற்காக பயன்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய தர்ஜுமாவை படிக்க வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் அதை தெரிந்த பிறகு அவர்கள் அதனுடைய தர்ஜுமா என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தப்சீர்களை எடுத்து படிக்க வேண்டும். ஆகவே மிக தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்வை அணுகக்கூடியவர்கள் மிக தூய்மையான எண்ணத்தோடு இந்த பாவ மன்னிப்பை கேட்டு குர்ஆனை ஓதி நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்கள் தெரியவில்லை சகோதரர். அதே நேரத்தில் வரக்கூடிய ரமலானை நாம் எப்படி நடந்து கொள்ள போகிறோம் என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டும். என்ன திட்டம், எப்படிப்பட்ட திட்டம், என்ன செய்ய வேண்டிய ரமலான்ல என்ன செய்யலாம்? ஷஅபான் மாதம் ஆரம்பித்த உடனேயே நம்முடைய பெண்களெல்லாம் ரொம்ப பிஸியாக, அவர்களுடைய போன்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறது. ஷஅபான் வந்தவர்களே போதும், ஒன்று அடுத்த மாதம். ஆனால் ஷஅபான் மாதத்திலேயே பெண்கள் பேசிக் கொள்ளக்கூடிய விஷயம் நோன்புக்காக என்ன ஏற்பாடு, எத்தனை குர்ஆன் ஓதலாம், என்ன செய்யலாம் என்பதை பற்றி அல்ல. எந்த கடையிலே உடமை இருக்கலாம், கட்டுக்கோட்டைக்கு போகலாமா, வேர் குடித்துக் கொண்டு திருச்சிக்கு போகலாமா, கல்லுப்புடவை எடுக்கலாமா, கம்பி புடவை எடுக்கலாமா, எதை செய்ய வேண்டுமோ வாழ்க்கையிலே அதை பற்றி மக்கள் சிந்திப்பது இல்லை. அதற்கு பதிலாக சாப்பாட்டை பற்றி, அதிலும் குறிப்பாக இந்த நிறைவு 10 நாளிலே நான் சொல்லியிருக்கிறேன், நரகத்தில் இருந்து விடுதலை அல்லாஹ் தரக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த நிறைவு 10. ஆனால் அந்த நிறைவு 10 தான் அநியாயங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. இந்த ரமலானை புறக்கணிப்பது அதிகமாக நடைபெறுகின்றன பல ஊர்களிலே. எங்கே பார்த்தாலும் சாப்பாடுகள், அந்த நிறைவு 10 எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு எந்த பள்ளியிலே என்ன போடுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு பெரிய மெனு வாட்ஸ்அப் பள்ளியிலே பரிமாறிக் கொள்கிறார்கள்.
அந்த 27ஆம் கிழமை அந்த இரவு அந்த நிறைவு பத்திலே ஒற்றைப்படை எண்ணிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த லைலத்துல் கத்ர் இந்த குர்ஆன் இறங்கிய அந்த இரவை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னால் கடிப்புண்டை தேடுகிறார். எங்கே பார்த்தாலும் அதுவும் நான் வசிக்கிற அந்த முத்துப்பேட்டையிலே இருக்கக்கூடிய பள்ளிகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் எங்கே பிரியாணியோ அந்த பெரிய கூட்டம் வந்துள்ளது. பல தெருக்களிலே இருந்தும் அங்கே வந்துவிடுகிறது. எங்கே சாதாரண நீச்சோடு ரசம் வைத்தால் அங்கே கூட்டம் கிடையாது, பொருளுக்கு கூட்டம் கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் 10 நாளிலே கடைசி 10 நாளிலே நீங்கள் உங்களுடைய இபாதத்திலே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நரகத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கிறான். ஆனால் நம்முடைய இளைஞர்கள் பள்ளி வாசல்களிலே நின்று சகன் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நாம் பார்க்கிறோம். கடந்த முறை நான் சாதாரண கேட்டவர்களுக்கு செய்வதை வேதனையோடு சொல்கிறேன். அங்கே ஞாபகை தொழுகை ஆரம்பித்து போகிறது. அலிஸ்தா என்று இமாம் என்று கட்சியை கட்டுகிறார். யா பனு இஸ்ராயீல் என்று ஆயத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கிற நேரத்திலே இங்கே வெளியே கொட்டகையில சமையல் கூடத்திலே சேர்க்கிறது. கட்டையில பற்றி வச்சுட்டியா, வாழ்க்கை ஊட்டியா, வருத்தப்பட வேண்டாமா? இதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டாமா? பாவங்களை மன்னித்து அந்த இடத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த 10 நாளிலேதான் பாவங்களை அதிகமாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எங்கே போகிறோம் என்பதை நீங்கள் இந்த மாதத்திலே முடிவு செய்யுங்கள். நீங்கள் இந்த மாதத்திலே முடிவு செய்யுங்கள். 3 புடவை எடுக்கக்கூடிய பெண்களே நன்றாக யோசித்து பாருங்கள். தலைமுறைக்கு ஒரு புடவை, 27ஆம் கிழமைக்கு ஒரு புடவை, பெருநாளைக்கு ஒரு புடவை. எந்த ஒரு விஷயத்தையும் மிக வருத்தத்தோடு சொல்லுங்கள். பள்ளி பக்கம் நோக்கு ஒரு மாதமும் வரமாட்டார். எந்த விதமான நடவடிக்கையும் இருக்காது. பார்த்தோம் என்று சொன்னால் சாயங்காலம் கண்டிப்பாக நோக்கு வைத்து முடிப்பதற்கு பள்ளிக்கு வந்து விடுவார். வடை முடிப்பதற்கு பள்ளிக்கு வந்து விடுவார். நோக்கு பிடிக்க மாட்டார், தொட மாட்டார், அதுக்கு வந்து விடுவார். அது போகிறது என்று விட்டால் பெருநாள் அன்றைக்கு பார்த்தால் நல்ல பொது கையை கட்டிக்கொண்டு புது சட்டையை போட்டுக்கொண்டு அவர் வந்து விடுவார். தொழுவதற்கு அன்றைக்கு மட்டும் தொழுவதற்கு வந்து விடுவார். என்ன தொழுகிறோம் என்றும் தெரியாது, எதற்காக தொழுகிறோம் என்றும் தெரியாது, எத்தனை தக்பீர் கட்ட வேண்டும் என்றும் தெரியாது. எதையுமே அவர் கற்றுக்கொள்ளவில்லை, எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பிறக்கும் போது முக்கியமாக பிறக்கிறோம். நம்ம பிறக்கும் போது முக்கியமாக பிறக்கிறோம். பிறந்த உடனே காதலை பாம்பு ஓடுகிறார்கள். பிறகு கொஞ்சம் வளர்ந்த உடனே நமக்கு இஸ்லாமிய முறைப்படி நமக்கு ஹசனா அர்த்தப்படுகிறது. அதுவும் ஓகே. நமக்கு திருமணம் செய்யப்படுகிறது, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யப்படுகிறது. கடிதங்கள் வாங்குகிறோம், கொடுக்கிறோம், பெற்றெடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் முறைப்படி. இறந்து போகிறார், இஸ்லாமிய முறைப்படி மையத்துக்கு கவனிக்கப்படுகிறது, கொண்டு போய் அடக்கப்படுகிறது. இது எல்லாம் பிறப்பிலே இருந்து கடைசி வரையிலே இஸ்லாமிய முறைப்படி நடக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. இந்த வாழ்க்கையில இந்த வாழ்நாளிலே தொழுகை கிடையாது, வணக்கம் கிடையாது, குர்ஆன் கிடையாது, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல தெரியாது, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல தெரியாது. எந்த விதமான விஷயத்திலையும் இஸ்லாத்தை பின்பற்றுவது கிடையாது. கொண்டாட்டங்களிலே மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றுவது, சந்தோஷமாக இருப்பதை மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றுவது, புடவை எடுப்பதிலே பெருநாளைக்கு புது புடவை உடுத்த வேண்டும் என்கின்ற அந்த சரத்தை மட்டும், புது கையை உடுத்த வேண்டும், புது சட்டையை போட வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்திலே மட்டும் இஸ்லாத்தை பின்பற்றுவது. மற்ற விஷயங்களிலே விட்டுவிடுவது என்று சொன்னால் நாம் ரொம்பவும் கண்ணீர் ஒழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவரை அறிவித்து இந்த ரமலான் நமக்கு கடன்களிலே தந்திருக்கக்கூடிய ஒரு பேச்சை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிற மாதம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிற மாதம், அல்லாஹ் அவர்களுடைய நரகத்திலே இருந்து உங்களை விடுவிக்கிற மாதம். இதுவரை 3 போகட்டும். ஏன் நான் பாவ மன்னிப்பை அதிகமாக வற்புறுத்தி பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த ரமலான் மாதத்திலே இருந்தாவது நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு
மார்க்கத்தின் பக்கம் வராத விஷயங்களுக்கு, பள்ளிவாசல் பக்கம் வராத விஷயங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டு இந்த ரமலானிலேயாவது அருகில் பெரியவர்களே நாம் ஒன்று கூடுவோம். நிச்சயமாக இந்த ரமலானில் இருந்தாவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மலர் மலரட்டும். இந்த மார்க்கம் நம்முடைய வாழ்விலே வளரட்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இது குர்ஆனுடைய மாதம், இது பொறுமையினுடைய மாதம், இது தக்வாவுடைய மாதம், இது தர்மத்தினுடைய மாதம், நல்ல அறங்களுடைய மாதம், பாவ மன்னிப்புடைய மாதம், மகத்தான இரண்டுடைய மாதம். அந்த ஒரே ஒரு இரவிலே 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த ஒரு இரவிலே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தூய்மையான மனிதர்களாக வெளியேறுவோம்.